Dear friends, very warm welcome to all. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து ஒரு கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 or 5 வீடியோஸ் கிட்ட பார்த்துட்டோம். இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்து நம்ம பார்த்துட்டோம். அந்த இன்ட்ரொடக்ஷன் கான்செப்டில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ் பற்றி படித்தோம். ஆர்டர்ட் பேர்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட நிறைய நம்ம டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தோம் ஆர்டர்ட் பேர்ஸுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா, படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு சீட்டு உங்கள் சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர்ட் மேனரில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பார்த்தோம். ஃபேவரட்ஸ் ஃப்ரூட்ஸ் பற்றி பார்த்தோம். அப்படியே ஆர்டர்ட் பேர்ஸ் முடிச்சுட்டு நம்ம எங்கே வந்தோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets அந்த கான்செப்டுக்கு வந்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 sets பார்த்தோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 sets பார்த்தோம். அப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் பார்த்தோம். ஃபைனலாக என்ன பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்டை டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபைனலாக பார்த்த விஷயங்கள். இதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டரோட ஹெட்டிங் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். பட் இன்னும் நம்ம ரிலேஷன்ஸுக்குள்ளே வரல. அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கான பேசிக்ஸ் தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரிலேஷன்னா என்ன அப்படின்றது நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. அப்போ ரிலேஷனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்து பார்க்க போகிற கான்செப்டில் நம்ம எதை பிரைமரியாக தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுக்கு தேவைப்படுது, ஆர்டர்ட் பேர்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அதாவது why we need Cartesian product, why we need ordered pairs. ஆர்டர்ட் பேர்னு நம்ம படித்தோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு நம்ம படித்தோம். இது எந்த இடத்துல தேவைப்படுது, எதுக்காக தேவைப்படுது, ரிலேஷன்ஸில் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இனி அடுத்தடுத்து வர போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயமா எடுத்து அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து ரிலேஷனுக்கான இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்க போகிறோம். ரிலேஷன்னா என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் ரிலேஷன்ஸுக்கும் என்ன தொடர்பு, இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். லிசன். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிலேஷன்ஸ் நான் எப்படி புரிய வைக்க போகிறேன் அப்படின்னா, 2 செட் எடுத்திருக்கேன். அந்த 2 செட்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோடையும் பேர் பண்ணணும். அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் செட் ஏல மூவ் ஆகி பேர் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, சப்ஜெக்ட் ஓரியன்டாக மேத்தமேட்டிக்கலாக இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒரு எக்ஸாம்பிளை வச்சு, நம்ம லைஃப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டடாக ஃபீல் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, செட் ஏ அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எடுத்துக்கிற போகிறேன். செட் பியில் ஆக்டர்ஸ் ஹீரோஸோட நேம் எடுத்துக்கிற போகிறேன். அதாவது சினிமாட்டிக்காக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம், புரிய வைக்கிறதுக்கு ஒரு மெத்தடாக தான் இதை நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது செட் ஏ அதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க 4 ஸ்டூடெண்ட்டையும் ஷார்ட் ஃபார்மில் எழுதிருக்கேன். இப்போ கே அப்படின்னா கீர்த்திகா, ஏ அப்படின்னா அதர்வா, எஸ் அப்படின்னா சிவபாலன், ஆர் அப்படின்னா ரித்திகா. 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. கேனா கீர்த்திகா, ஏனா அதர்வா, எஸ்னா சிவபாலன், ஆர்னா ரித்திகா. ஸோ செட் ஏக்குள்ள 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஃபுல் ஃபார்மை நம்ம எழுதணும்னா ரொம்ப லென்த்தியாக எழுத வேண்டிய வரும், டைம் வேஸ்ட் ஆகும். அப்படிங்கிற ரீசனுக்காக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட நேம் கூட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் 4 ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துருக்கு. என்ன ரீசன்னா, ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60 பேர் இருப்பாங்க. அந்த 50-60 பேரோட நேம் நம்ம எழுதி நம்ம முடிக்க முடியாது. அந்த ரீசனுக்காக எக்ஸாம்பிளுக்கு 4 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன். கேனா கீர்த்திகா, ஏனா அதர்வா, எஸ்னா சிவபாலன், ஆர்னா ரித்திகா. இது செட் ஏல இருக்கு. செட் பியில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் நடிகர்களோட பேர் இருக்கு, ஆக்டர்ஸோட பேர் இருக்கு. வீணா விஜய், ஏனா அஜித், எஸ்னா சூர்யா, டீனா தனுஷ். ஸோ ஒரு 4 ஹீரோஸோட நேம் கூட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எடுத்திருக்கேன். வீணா விஜய், ஏனா அஜித், எஸ்னா
சூர்யா, டினா தனுஷ். அப்போ கீர்த்திகா, அதர்வா, சிவபாலன், ரித்திகா, விஜய், அஜித், சூர்யா, தனுஷ். இந்த மாதிரி ஒரு 2 செட்டை நான் ஃப்ரேம் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். கார்டீசியன் ப்ராடக்ட்னா A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். சரியா? அதுக்கு முன்னாடி கார்டீசியன் ப்ராடக்ட்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரிலேஷன்ஸை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். பட் ரிலேஷன்ஸை பற்றி மட்டும் பேசுறதுக்கு நமக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சிருக்கும். கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சாதான் நம்ம ரிலேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ஏன் சார் கார்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சாதான் நம்ம ரிலேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு சொல்றீங்கன்னா, ரிலேஷன்ங்கிறது என்னன்னா சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட். ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு செட்டு. இதுக்குள்ள நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுல இருக்க எலமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சில எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து இன்னொரு செட்டா ஃப்ரேம் பண்றது தான் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஒரு செட்டு. இதுக்குள்ள செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுல இருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் ரிலேஷன் அதை யூஸ் பண்ணி சில எலமெண்ட்ஸை பிக் பண்ணி எடுத்து ஃப்ரேம் பண்றது தான் ஒரு செட். செட் இஸ் a relation. ரிலேஷன் சொல்லலாம். ரிலேஷன் இஸ் ஆல்சோ a set. ரிலேஷன் இஸ் ஆல்சோ a set. ரிலேஷன்ங்கிறது ஒரு செட்டு தான். ரிலேஷன்ங்கிறது ஒரு செட்டு தான். ஸோ ரிலேஷன் இஸ் நத்திங் பட் a subset of Cartesian product. சப்செட் பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒரு செட் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்ல இருக்க எலமெண்ட்ஸை வச்சு அதுல இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இன்னொரு செட்டை ஃப்ரேம் பண்றது தான் செட்டுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சப்செட்னு சொல்லி பார்த்தோம். ஆல்ரெடி அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ சப்செட் அப்படின்னா என்ன? ஒரு செட் இருக்கும். அந்த செட்டுக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனை பிக் பண்ணியோ கண்டிஷனை பிக் பண்ணாமையோ எடுக்கிறதா சப்செட். கண்டிஷனை பிக் பண்ணி எடுத்தா அந்த சப்செட்டுக்கு பேரு ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கீர்த்திகாட்டையும், அதர்வாட்டையும், சிவபாலன்ட்டையும், ரித்திகாட்டையும் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஃபேவரட் ஹீரோவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கார்டீசியன் ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கீர்த்திகாவுக்கு விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் இந்த 4 பேரையும் நம்ம பேர் பண்ணி ஆர்டர் பேர்ஸை ஜெனரேட் பண்ணியிருக்கோம். அதர்வாவுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். சிவபாலனுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். ரித்திகாவுக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்கோமா? இப்போ இதுல இருந்து என்ன கேட்குறேன், அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன்னா, அவங்க 4 பேரையும் நிப்பாட்டிக்கிறேன் கிளாஸ்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபன் வே மெத்தடில் டீச் பண்ண புரியும்ல. சினிமா ரிலேட்டடாக பேசினாலோ கிரிக்கெட் ரிலேட்டடாக பேசினாலோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியரில் நான் வந்து அவங்க 4 பேரையும் நிப்பாட்டி கேட்குறேன், உங்களோட ஃபேவரட் ஹீரோஸை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுக்கு முன்னாடி கார்டீசியன் ப்ராடக்டை ஃப்ரேம் பண்ணிட்டேன். கார்டீசியன் ப்ராடக்ட்ல ஃபேவரட் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும், செகண்ட் செட்ல இருக்க 4ஐயுமே பேர் பண்ணணும். செகண்ட் எலிமெண்ட் எடுக்கணும், செகண்ட் செட்ல இருக்க 4ஐயுமே பேர் பண்ணணும். தேர்ட் செட்ல எடுக்கணும், அதுல இருக்க 4ஐயுமே பேர் பண்ணணும். ஃபோர்த் எலிமெண்ட் எடுக்கணும், அதுல இருக்க 4ஐயுமே பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுவும் கேபிட்டல் ஏ, இதுவும் கேபிட்டல் ஏ நினைக்காதீங்க. இது நம்ம ஸ்மால் ஏ கூட போட்டுக்கலாம். பட் வந்து செட் நேம் வந்து கண்டிப்பா கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கணும். இதுக்குள்ள இருந்து நம்ம கேபிட்டல் லெட்டரும் போட்டுக்கலாம், ஸ்மால் லெட்டரும் போட்டுக்கலாம். ஸோ ஏவே உள்ள வருது அப்படிலாம் ஃபீல் பண்ண வேணாம். ஒரு அப்ரிவேஷனுக்காக சுருக்கமாக எழுதுன்றதுக்காக அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ரிலேஷன், அந்த ரிலேஷனுக்கு பேர் வந்து ஆர்ங்கிறது ஒரு ரிலேஷன். ஓகேவா? ஆர்ங்கிறது ஒரு ரிலேஷன். அதில் நான் என்ன சொல்றேன், இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிச்ச ஹீரோவோ பிடிக்காத ஹீரோவோ எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட நம்ம பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த செட்டுக்குள்ள இருக்க லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல யாருக்கு எந்தெந்த ஹீரோ பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்டு அதுல இருக்க அந்த எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து பிக் பண்ணி நான் எடுக்க போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கீர்த்திகாட்ட கேட்கிறேன், கீர்த்திகா உங்களுக்கு விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா, சூர்யா பிடிக்குமா, தனுஷ் பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறேன். கீர்த்திகா உடனே சொல்றாங்க எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அதை எடுத்து ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேவரட் ஹீரோவை தான் எடுக்கணும்.
அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க எனக்கு விஜய் தான் சார் ரொம்ப பிடிக்கும். அஜித் சூர்யா தனுஷ் பிடிச்சாலுமே எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறதுனால கீர்த்திகாவுக்கு பிடிச்ச விஜயை வந்து நான் பேர் பண்ணிட்டேன். அடுத்து அதர்வாட்ட போய் கேட்குறேன், அதர்வா உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்கும் சார், விஜயும் பிடிக்கும், அஜித்தும் பிடிக்கும், ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு சூர்யா தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதர்வாவுக்கு சூர்யா பிடிக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்களோட கேட்டு. அடுத்து சிவபாலன் கேட்கும்போது சிவபாலன் சொல்கிறார் எனக்கு அஜித் தான் பிடிக்கும்னு சொல்கிறாரு. சிவபாலன் வந்து எனக்கு அஜித் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரித்திகாட்ட கேட்குறேன், ரித்திகா சொல்கிறாங்க எனக்கு தனுஷ் தான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்ல ஒரு சில எலமெண்ட்டை மட்டும் ஒரு பர்டிகுலர் ரூல், ஒரு பர்டிகுலர் ஐடியா அதை பேஸ் பண்ணி ஒரு சில எலமெண்ட்ஸ் எடுத்து இன்னொரு செட்டாக நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அது என்ன பர்டிகுலர் ஐடியா? பர்டிகுலர் ஐடியானா ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, relation is nothing but a set of ordered pairs to satisfy some specific conditions சொல்றாங்க. relation is nothing but a set of ordered pairs, இதுக்குள்ள இருக்கிறது என்னது, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ordered pairs தான். relation is nothing but a set of ordered pairs with satisfy some condition, specific condition அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது satisfy the specific condition னு சொல்லலாம், இல்லாட்டி satisfy a relationship அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? ஒவ்வொரு பர்சனுக்கும் பிடிச்ச ஹீரோ, எனக்கு விஜயை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா விஜயோட அவங்க ரிலேட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். எனக்கு அஜித்தை பிடிக்கும்னு சொன்னா அஜித்தோட அவங்க ரிலேட் ஆகுறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை பிடிச்சி லைக் பண்ண அது ரிலேஷன்ஷிப் தானே, அது பாண்டிங் தானே, அது லிங்க் பிட்வீன் டூ திங்ஸ் தானே, அதுதான் இங்க சொல்றாங்க. இப்ப கார்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா நான் சொல்றேன் கீர்த்திகா, நான் வந்து உங்களை விஜயோடையும் பேர் பண்ணியிருக்கேன், அஜித்தோடையும் பேர் பண்ணியிருக்கேன், சூர்யாவோடையும் பேர் பண்ணியிருக்கேன், தனுஷோடையும் பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் பேர் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போடுறேன் உங்களுக்கு. அதுல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றேன். பிடிச்சவங்க இடத்துல ரிலேஷன்ஷிப் வரும். அப்ப பிடிச்சவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்றேன். கீர்த்திகா சொல்றாங்க எனக்கு விஜய் பிடிக்கும், அதர்வா சொல்றாங்க எனக்கு சூர்யா பிடிக்கும், சிவபாலன் சொல்றாரு எனக்கு அஜித் பிடிக்கும், ரித்திகா சொல்றாங்க எனக்கு தனுஷ் பிடிக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிக்கலா பேசுறது, புரிகிற மாதிரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ரிலேஷன் இஸ் நத்திங் பட் a subset of Cartesian product. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்செட் என்னது? இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட். இதுல இருக்க மொத்த எலிமெண்ட்ஸ்ல ஒரு சில எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து ஒரு செட்டா நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். R is a relation. சரியா? R is a relation. புரியுதா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றோம்? ரிலேஷன் இஸ் ஆல்சோ a set. கார்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது எப்படி ஒரு செட்டோ அந்த மாதிரி ரிலேஷனும் ஒரு செட் தான். அப்புறம் என்ன டெஃபினிஷன் சொல்றோம்? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் வித் சாட்டிஸ்ஃபை ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். அப்ப ரிலேஷன் ஆர்க்கு இருக்குது, செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் தானே. அதுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகுது? அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோவை சொல்லுங்க. ஃபேவரட் ஹீரோவை செலக்ட் பண்ணி ஒரு செட்டை ஃப்ரேம் பண்றதா நம்ம டார்கெட். அப்ப அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ரிலேஷன்னா என்ன, ரிலேஷனுக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரிலேஷனை பற்றி இன்னும் நம்ம நிறைய டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இனி ஃபியூச்சரில் மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக சம் கால்குலேஷன்ஸ் எடுத்துலாம் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் ரிலேஷன்ஸ் ஓரியன்டாக. என்ன ரீசன் அப்படின்னா, ரிலேஷன்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் படிக்க முடியும். ஒவ்வொரு ரிலேஷனுமே ஃபங்க்ஷனோட தொடர்புடையது தான். புரியுதா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸஸ் பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.